எந்த மமதையும் இல்லாமல் இசை தந்த மாமேதை எம்எஸ்வி என்பதனை பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம். மனையங்கத் சுப்பிரமணியன் விஸ்வநாதன் என்பதன் சுருக்கம்தான் எம்எஸ் விஸ்வநாதன். 1928 கேரள மாநிலத்திலே பிறந்தவர். கேரளத்தில் பிறந்தாலும் புலவர் புலமை பித்தன் அவர்கள் தான் யாரிடமும் தலை வணங்கியதில்லை, காலில் விழுந்து வணங்கியதில்லை. காரணம் என்னவென்றால் என் தலைமையில் இருக்கும் தமிழும் சேர்ந்து தலை வணங்கும் என்பதால். ஆனால் எம்எஸ்வி அவர்களிடம் மட்டும் நான் வீழ்ந்து வணங்கினேன். ஏனென்றால் என் தமிழை அவர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று. தமிழ் வளர்க்க தமிழ்தாய் கேரளத்திலிருந்து அவரை கொண்டு வந்து இங்கே கொடுத்தாள் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்வார் புலமை பித்தன் அவர்கள். 5 மொழிகளில் இசையமைத்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி என்று 5 மொழிகளில் இசையமைத்தாலும் எங்கும் தற்பெருமை என்பது சிறிதும் இல்லாத, தலையில் கணமேறாத ஒரு உயர்ந்த கணம் பொருந்திய மாமனிதர் என்பதனை பெருமையோடு, அதேபோல் இந்த மேடை என்பது, இந்த காந்தி மைதானம் என்பது பல பல தலைவர்கள் வந்து சிறப்புரையாற்றிய இடம், பெரும் பேறு பெற்ற இடம் என்பதனை பெருமையோடு சொல்லிக்கொள்ளலாம். நம் மண்ணிலே இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் எம்எஸ்எஸ்வி தங்கநகை மாளிகை, அங்கே இருக்கிறார் எம்எஸ்வி. எம்எஸ்வி ஒரு எஸ் எடுத்தாச்சுன்னு சொன்னால் எம்எஸ்எஸ்வி அவர்கள் இங்கே வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து சரவணா ஸ்டீல்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் நிறுவனத்தார் இதைவிட ஒருங்கிணைப்பு செய்த அன்பு நண்பர் வெங்கடேஷ் அவர்களுக்கும் இதருணத்தில் நெஞ்சார்ந்த நன்றியினை. இதனை ஒரு அரங்கத்திற்குள் நடத்துவதாகத்தான் முதலில் தீர்மானித்திருந்தோம். அதனை சொல்லும் பொழுது அரங்கம் வேண்டாம் என அவர் அந்த அளவுக்கு அளாவிய புகழ் கண்டவர். அந்த நிகழ்ச்சியினை எம்எஸ்வி அவர்களுக்கு திறந்தவெளி மேடையில் நமது காந்தி மைதானத்தில் நடத்துவோம் என்று முதலில் சொன்னவர் அன்பு நண்பர் வெங்கடேஷ் என்பதனை பெருமையோடு இந்த இனிய வாய்ப்பினை இங்கே எனக்கு தந்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளோடு நிகழ்ச்சியினை துவங்க இருக்கின்றோம். நமது தென் மாவட்டங்களில் முன்னணி மேடை மெல்லிசை கலைஞர்கள் அனைவருமே மனமு வந்து நாங்கள் கண்டிப்பாக வருகிறோம் என்று வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் அனைத்து மேடை மெல்லிசை கலைஞர்கள் சார்பிலும் ரசிகர்களாகிய உங்கள் சார்பிலும் வருக வருக என வரவேற்பதில் பெருமையோடு நிகழ்ச்சியை துவங்க இருக்கின்றோம். இறை ஸ்லோகம் ஒன்றை சொல்ல இருக்கின்றார் ராஜன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து இசை நிகழ்ச்சியை தொடர இருக்கின்றோம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசச்சே பவரோகிணாம் நித்யே சர்வவேத்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. தொடர்ந்து இசைக்குழுவினரின் அறிமுக இசை இந்த மேடையிலே Okay.
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய இசை அஞ்சலியில் முழுக்க முழுக்க மெல்லிசை மன்னர் அவர்களின் இசையில் மலர்ந்த மனதை வருடும் பாடல்களை இந்த மேடையில் வழங்க இருக்கின்றோம். அவர் இசையமைத்த பாடல்கள் பல்லாயிரம் என்றாலும் கூட மனதை வருடும் மெல்லிசை பாடல்கள் என்பது எத்தனை இசையமைப்பாளர்கள் வந்து இசை கொடுத்திருந்தாலும் மெல்லிசை என்ற ஒரு மென்மையான தென்றல் காற்று எப்படி வீசுமோ அப்படி மெல்லிசையை தந்த மன்னரின் பாடல்களை இந்த மேடையிலே தவள விட இருக்கின்றோம் செவிகளுக்கு. முதலாவதாக கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கும் மெல்லிசை மன்னருக்கும் மிகவும் பிடித்தமான பாடல் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே என்ற பாடலோடு நிகழ்ச்சியை தொடர இருக்கின்றோம். அந்த பாடலை வழங்க வருகின்றார் மூத்த இசைக்கலைஞர் செண்பகராமன் அவர்கள். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. எங்கள் பரந்தாமன் மெய் அழகை பாடுங்களே. பன்னீர் மலர் ஜோரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய் அழகை பாடுங்களே. செங்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன். குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன். ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புகழ் காக்க தங்கை கொடுத்தான். அந்த பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தான்.
கீதை எனும் பாடம் கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனல் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனல் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. நன்றி நன்றி. இஸ்லாமிய பாடல். இந்த பாடலை தயாரிப்பாளர் சோ அவர்கள் எம்எஸ்வி அவர்களை பாடச் சொல்ல, அவர் டிஎம்எஸ் அல்லது சீர்காழி அல்லது நாகூர் ஹனிஃபா இந்த மாதிரி பாட வைப்போம், நான் எதுக்கு இந்த பாட்டை பாடிக்கிட்டு என்று சொல்ல பிடிவாதமாக சோ அவர்கள் இவரையே பாட வைத்தார். எப்படி என்றால் சீட்டு குலுக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சீட்டு குலுக்கி போட்டு இவர் பேர் வந்திருக்கு சரின்ட்டு பாடியிருக்காரு. பாடி முடித்ததுக்கப்புறம் தான் தெரியும் 3 சீட்லேயும் ஸோ அவர்கள் எம்எஸ்வி அவர்கள் பேரைத்தான் எழுதியிருக்கிறார் என்று. ஏனென்றால் இவரை வைத்துத்தான் பாட வைக்க வேண்டும் என்று, அந்த பாடலை இவரை வைத்துத்தான் பாட வைக்க வேண்டும் என்று அவர் பாடினார். இவரை பார்த்து நாங்கள் நிறைய மேடை கலைஞர்கள் பாடகர்களாக ஆகியிருக்கிறோம். ஆடலரசன் நெல்லை பிரபாகர் அவர்கள் வழங்கும் அடுத்த பாடல். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை. அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ். நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை. அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ். வெளுக்க நீர்தான் உண்டு, நீர் வெளுக்க மீன்தான் உண்டு. நிறம் வெளுக்க நீர்தான் உண்டு, நீர் வெளுக்க மீன்தான் உண்டு. மனம் வெளுக்க எதுதான் உண்டு, நபியே உன் வேதம் உண்டு. அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ். நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை. அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ். உடலுக்கு 9 வாசல்,